லாபத்தை மட்டும் கணக்கு வைக்கிறது முக்கியம் இல்லைங்க, உங்க செலவை கணக்கு வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்காகவே வியாபாரம் பண்ணுவதற்கு ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து உங்க பிசினஸ் தவிர்த்து இல்லைன்னா உங்க பிசினஸ்ல இருந்து வர லாபத்துல இருந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறீங்க, அதுல இருந்து என்ன செலவு பண்றீங்கிறது ஈஸியா நோட் பண்ணிக்கலாங்க. ஆட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி வந்து நான் ஸ்நாக்ஸ்னு கொடுக்குறேன், அதாவது என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்த கணக்கு வந்து நான் இங்க கொடுக்க போறேன். அண்ட் எக்ஸ்பென்ஸனோட நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஐட்டம் நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு போட்டுக்கலாம். காஃபி, இப்போ காஃபின்னா அதோட குவான்டிட்டி எவ்வளோ, எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நான் வந்து ஒரு 20 எம்ப்ளாயிஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். பர் யூனிட், அதாவது ஒரு காஃபிக்கு என்ன ரேட்னு கொடுத்தாச்சு, மொத்தம் வந்து 400 ரூபாய். ஸோ 400 ரூபாய் இதை வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்க ப்ராஃபிட்ல இருந்து ஒரு நாளைக்கு இப்போ 1000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல வந்து காஃபி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 400 ரூபாயை டிடெக்ட் பண்ணி ஸோ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ அண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் மீதி எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வியாபாரத்தில் அவைலபிளா இருக்கு. வியாபாரம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணி எங்கிட்ட இருந்து உங்க லைசன்ஸை பர்ச்சேஸ்